வணக்கம் வணக்கம் சகோ. நீங்க வந்து மாநாடுல வந்து கடை போட்டுருக்கீங்க. ஆமா, நம்ம போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட தான் வந்து நிறைய புக்குகளை வாங்கிட்டு போயிட்டு பணம் வந்து நீங்க அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு பண்ண மாதிரி நிறைய சமூக வலைதளங்களே பணம் வச்சு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமா, நானும் வந்து வாங்கியிருந்தேன், நான் போய் தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு. ஆமா, நீங்க எப்படி வர்றவங்களுக்கு புக்கு எடுத்து போனா ஒரு புக்கோட 200 400 எப்படி நம்பிக்கையா நீங்க வந்து கொடுத்தீங்க? அது வந்து ஒரு நம்பிக்கை தாங்க. அது இப்போ வந்து நம்ம அண்ணன் படம் எல்லாம் போட்டிருக்கு. இன்னும் வந்தவங்க எல்லாருமே தெரியும். நிறைய நிறைய மக்கள் வந்தாங்க. என்ற அளவுக்குள்ள மக்கள் நிறையவே வந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்க 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 ஏக்கத்துல தெரியுது இல்ல, அவங்க எதுக்கு வராங்க இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு. அவங்க இப்போ சர்வர் கிடைக்கலன்னதும் அவங்க வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு போகல யாருமே. அவங்க வந்து ட்ரை பண்றாங்க, அவங்க புக்கு வாங்கியே ஆகணும்ன்ற அளவுக்கு. அந்த ஆர்வத்தை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிடும்ல. சரி நீங்க போங்க, கொண்டு போங்க, தாராளமா போயுங்க, உங்களுக்கு சர்வர் கிடைக்கிறப்போ எங்களுக்கு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கை தான், நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு சர்வர் கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து பணத்தை கொடுங்கன்ற மாதிரி. நீங்க மட்டும் இந்த கடை அந்த இடத்துல போட்டுருந்தீங்களா இல்ல 2-3 பிரிவா போட்டுருந்தீங்களா? நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன், ஓனர் முதலாளி ஒரு இடத்துல போட்டிருந்தாரு, 2 இடத்துல போட்டிருந்தோம் மொத்தம். உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி காசு கொடுக்காம நான் அப்புறம் நீங்க அப்புறம் அனுப்புங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா அந்த கூட்டத்துல? நான் சொல்லி எனக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சவங்க வந்து அவங்க நம்பர் கூட நான் வாங்கிட்டேன். நான் நம்பர் வாங்கிட்டேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றது முன்னாடி அவங்க எல்லாரும் அமௌண்ட் போட்டு எனக்கு மெசேஜ் பண்றாங்க, அனுப்பிட்டேங்க ஐயா, செக் பண்ணிக்கங்கன்ற மாதிரி. அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அனுப்பிச்சிருப்பேன். நான் அனுப்பிச்சிருப்பேன். அவர் சைட்ல இன்னும் போயிடுச்சு. 40-50 பேர் கிட்ட அனுப்பி மறுநாள் தான் எல்லாருமே அனுப்பிச்சா. ஆனா அனுப்பாம ஒருத்தர் கூட இல்ல, எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் இது ஒரு எப்படி எடுத்துக்காட்டுன்னா ஒரு நம்பிக்கையும் பிறகுது. கண்டிப்பா நீங்களும் வந்து அந்த நேரத்துல வந்து அனுப்ப முடியல அப்படின்றப்ப எடுத்துட்டு போங்கன்றப்ப அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, நம்ம நல்லவங்க நடந்துக்கணும். அதேதான். புக்கு வாங்குறாங்க, நம்ம அவங்க இதுல தெரியுதுல, அவங்க பார்வையிலேயே அவங்க ஏமாத்த மாட்டாங்கன்ற அந்த இது அவங்க கண்ணிலே தெரியும். அவங்க இப்போ வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறது அவங்களும் உண்டு. இப்போ வாங்கிட்டு அது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறதே ரொம்ப கடினம். ஆனா இந்த கூட்டத்துல வந்து அது நிறைய பார்க்க முடிஞ்சது. அதனால நம்ம அந்த ஒரு ஹோப்பு தான், சரி நீங்க வாங்கிட்டு போங்க தாராளமான்ற மாதிரி. அங்க வாங்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற வியாபாரிகள் கூட யாருமே அந்த மார்க்கெட் பிரைஸ் தாண்டி யாருமே விற்கல. அந்த ப்ராடக்ட் என்ன பிரைஸோ அதே விலையில தான் எல்லாருமே விற்றாங்க. அங்க இருக்கிற ஐசா சரி, அந்த இது பானிபூரி எல்லாமே, எல்லா ஒரு தின்பண்டங்கள்ல இருந்து எல்லாமே, நம்ம புக்ஸ் கூட ஆஃபர்ல போட்டுதான் வித்தோமே தவிர யாருமே அந்த விலையெல்லாம் ஏற்றி விற்கல யாருமே. எல்லாருமே இப்போ எப்படி மக்களுக்கு நம்பி வந்தாங்க, பார்த்தாங்க, அதனை பார்த்தாங்க, ஸ்பீச்சை கேட்டாங்க, அதே மாதிரி அவங்க மனசார போட்டோன்ற மாதிரிதான் எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையோடய ஒரு எங்கேயுமே ஒரு வியாபார நோக்கம் கூட அது தாண்டி போல. அது கரெக்டான ஒரு இது, அந்த மார்ஜின்ன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுல ஒரு பக்காவா ஒரு இது போச்சு. வந்து மாநாடுகள்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியா விற்பாங்க. ஆனா இங்க பொறுத்த அளவுக்கு வந்து கரும்பு எல்லாமே வந்து விலை கம்மியாச்சு. அதாவது கரெக்டா இருக்கும், கரெக்டா தான் இருந்தது. அது யாருக்குமே நஷ்டமாகல. அது கரெக்டான இதுல வித்தாலும் யாருக்குமே நஷ்டமாகல. அதுதான் நம்ம பேசக்கூடியது.